கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால், யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். புறா விற்கிறவனை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீட்டாக்காதிருங்கள் என்றார். வேதத்தில் எழுதினவைகளை சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள், யூதர்களோ அடையாளம் தேடினார்கள். இதை சொல்வதற்கு ஒரு அடையாளத்தை இயேசுனிடத்திலே அவர் கேட்கிறதை, யூதர்கள் கேட்கிறதை பார்க்கிறோம். அப்போ இயேசு பிரயுத்தமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளுக்குள்ளாக இதை எழுப்புவேன். அப்போ ஆலயத்துக்குள்ளாக வியாபாரம் செய்வது தவறு என்பதையும், அது பக்தி விருத்திக்கு எதுவானது இல்லை என்பதையும், அந்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதப்பட்டது போல நாம் ஒவ்வொரு நாளும் அந்த பக்தி வைராக்கியத்திலே பெருக வேண்டும். அதை செய்வதிலே எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் இங்கே இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். இன்றைய நாளிலே நாம் எப்படி ஆலயத்துக்குள் வருகிறோம், என்ன நோக்கத்தோடு வருகிறோம் என்பது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். மனிதர்களின் உள்ளாக இருக்கிறதை இயேசு அறிந்திருக்கிறபடினாலே அவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. மனுஷனை பற்றி எல்லாரையும் தெரியும், மனுஷனுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை அறிந்து இருக்கிறார், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 3 நாளுக்குள்ளாக அதை எழுப்புவேன் என்பது, இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் எழுந்திருக்கும் பொழுதுதான், மரித்தொழுந்து அவர் எழுந்த பொழுதுதான் சீசர்களே அதை உணர்ந்தார்கள், அதை அறிந்து கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் அந்த வேத வாக்கியம், இயேசு சொன்ன வசனத்தை விசுவாசித்தார்கள். அவர்கள் பார்த்தார்கள், விசுவாசித்தார்கள். அன்னைக்கு அவர் சொல்லும் பொழுது அதை புரிந்து கொள்ளவில்லை, 3 நாளுக்குள்ளாக அதை எழுப்புவேன் அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து ஆலயம் என்பது அவருடைய சரீரமாய் காணப்படுகிறது. அவருடைய சரீரம், அவர் ஆளுகை செய்கிற அவருடைய ஆலயம் வந்து அவருடைய சரீரமாய் இருக்கிறபடினாலே அவர் மரித்து 3 நாளில் எழுந்து ஒரு பெரிய மாற்றத்தை இந்த உலகத்திற்கே கொண்டு வர போகிறார் என்பதை தான் அங்கே சொல்லுகிறார். யூதர்கள், அங்கிருந்த யூதர்கள் அதை பார்க்கும்போது 46 வருடங்களுக்கு மேலாக இந்த ஆலயம் கெட்ட நாட்கள் ஆனது. ஆனால் இப்பொழுதோ இயேசு சொல்லுகிறார், இதை இடித்து போடுங்கள், 3 நாளுக்குள்ளே எழுப்புவேன் அப்படின்னு சொன்னதை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், பிரமித்தார்கள். இது எப்படி சாத்தியமாகும் என்று எண்ணினார்கள். ஒருவேளை அவர்கள் அந்த உலகத்தினுடைய கற்களையும் மண்களையும் ஆள் கெட்டப்பட்ட ஆலயத்தை குறித்து அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் அதல்ல, சபையாய் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு, ஒரு பெரிய மாற்றத்திற்கு, இயேசு தன்னை ஒப்பு கொடுக்க போகிறதுக்கும், அவர் சிந்த போகிற அந்த இரத்தத்தினாலே அப்பாவங்கள் கழுவப்பட போகிறதுக்கும், மனிதர்களை ரட்சிப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 3. அதை தான் அவர் சொல்லுகிறார். 3 நாளுக்குள்ளாக அவர் எழுந்து வருவார். அவர் எழுந்து வரும் பொழுது அதை பார்த்தவர்கள் எல்லாரும் விசுவாசிப்பார்கள். இப்போதான் அந்த வார்த்தையினுடைய மகிமையை எப்பொழுது சீசர்கள் அதை அறிந்தார்கள் என்றால், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பொழுது அந்த அவர் சொன்ன வாக்கியத்தினுடைய வசனத்தை நிறைவை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அதை அந்த வார்த்தையை விசுவாசித்தார்கள். இப்போ கர்த்தர் நம்மள்ட்ட சொல்றாரு, கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிப்பவர்களே பாக்கியவான்கள். இன்று நாம் இயேசு கிறிஸ்துவை உணர்வோடு நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். நீங்களும் நானும் தான் பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய சபையாகிய ஆலயத்திலே தீட்டுப்படுத்துகிற எந்த காரியமும் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறார். முதலாவது
அவருடைய சரீரமாகிய ஆலயம் அது மீண்டும் உயிரடைந்தது நிமித்தமாக தான் மரித்தோரிலிருந்து பிழைப்போம் என்கிற சாட்சியாக நாம் விசுவாசிக்கிறோம். இரண்டாவது, நம்முடைய சரீரத்தை அவர் ஆளுகை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளினார். அவர் போகாமல் இருந்தால் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதற்காக தான் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அளவு சீசர்களோடு கூட இருந்து தெய்வீக சிஷ்டாங்கத்தை தெளிவாக அவர்களுக்கு போதித்த பின்பு, நான் செல்லுகிறேன், நான் சென்றால்தான் உங்களுக்கு தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்தருள முடியும். அவர் உங்களை அந்த கடைசி நாட்கள், மீட்கும் நாட்கள் வரையும் உங்களோடு கூட இருக்கும்படியாக முத்திரை போடப்பட்டிருப்பார். அவர் நம்மோடு கூட இருந்து இயேசு சொன்ன வார்த்தைகளிலே நாம் அதை மறந்தோ இல்லை அது நினைவு இல்லாமல் போயிருந்தால் கூட அவ்வப்போது நாம் எங்கெல்லாம் இடறுகிறோம், எங்கே வழி அறியாமல் இருக்கிறோம், எந்த முடிவு எடுக்க முடியாமல் திணறி கொண்டு இருக்கிறோமோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்தருளி நமக்காக வேண்டுதல் செய்து நம்மை சீர்படுத்தி சரிப்படுத்துவதற்காக, ஆற்றி தேற்றுவதற்காக, நம்மளை செவ்வையான வழியிலே நிலைநிறுத்துவதற்காகவே இந்த ஆவியானவரை நமக்கு தந்தொழினார். இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த சரீரம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம்னால் இது பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டாதான் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் இருந்து வாசம் பண்ணுவார். அப்போது கல்லான சபை கெட்டுவதற்கு, அந்த ஆலயம் கெட்டுவதற்கு 46 வருடங்களுக்கு மேலாக ஆயிற்று என்று அவர்கள் யூதர்கள் யோசிக்கிறார்கள். இதை எப்படி இடிப்பார்கள், எப்படி இதை 3 நாளுக்குள் கெட்டுவார் என்றெல்லாம் அவர்கள் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் சீசர்களும் அது புரியாமல் இருந்த பொழுது கூட எப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு சொன்னபடியே உயிர்த்தெழுந்தாரோ அப்பொழுது அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். அதே போல தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வருகைக்காய் நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது, அவருடைய சபைக்குள்ளாக, ஆலயத்துக்குள்ளாக பக்தி விருத்திக்கு எதுவான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதை வியாபார ஸ்தலமாய் மாற்றாதபடி எச்சரிக்கையாக இருக்கு. இங்கே அநேக சபைகளில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இவைகள் எல்லாம் தவிர்க்க ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கையார். அப்படி இருந்தாதான் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் ஆலயத்துக்குள் பக்தி விருத்தி உண்டாகும். பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்ற வாக்கியம் அங்கே நிறைவேற்றப்படும். அதற்காகவே அவர் அதை யாதொன்றும் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது, அது வியாபார ஸ்தலமாய் மாற்றக்கூடாது என்பதிலே அவர் அந்த வைராக்கியமாக அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பக்தி வைராக்கியத்தோடு அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்காகவே அவர் கோபம் கொண்டார். ஆனால் இவர்களோ அடையாளம் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இதை சொல்லுகிறதுக்கு என்ன அடையாளம் இருக்கிறது என்று யூதர்கள் இயேசுவிடத்திலே விசாரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எல்லாருடைய இருதயத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். மனுஷனை நன்றாய் அறிந்திருக்கிறபடினாலே மனுஷனை குறித்து சாட்சியை அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறார், நன்றாய் சாட்சி கொடுப்பார். ஆயினும் அவர் வருகையிலே கைவிட்டு விடாதபடிக்கு மனம் திரும்பி மர்வமாவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எப்படி சபையின் மீது அவர் எவ்வளவு வைராக்கியம் வைத்தாரோ அதே போல ஆத்மாக்கள் மீதும் அவ்வளவு வைராக்கியம் வைத்திருக்கிறார். சபையிலே அதை சபை தீட்டுப்படக்கூடாது என்பதற்காக, ஆலயம் தீட்டுப்படக்கூடாது என்பதற்காக, அதை கள்ளர் குவையாய் மாற்றக்கூடாது என்பதற்காக வியாபாரம் செய்கிறவர்களை வெளியேற்றினது போல இன்னைக்கு நம்முடைய ஆத்மா தேவனுடைய வருகையிலே கரைப்பட்டு அது ஒரு விபாச்சார ஒரு சரீரமாய் காணப்படாதபடி, வியாபாரம் ஸ்தலமாய் காணப்படாதபடி, தேவனுக்கென்று பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிற ஒரு ஆத்மாவாய் கர்த்தர் அதை விரும்புகிறார். அதுதான் நோக்கி பார்க்கிறார். அதனால் நம்மை நாம்
சரிப்படுத்தாவிட்டால் எதையும் நாம் மறைத்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்மை நன்றாய் அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் அவனவன் செய்கைக்கு தக்க பலனை அவர் கொண்டு வருவார். அதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டுமானால் நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆத்மாக்குள்ளாக தேவனை அறிகிற அறிவிலை விருத்தி அடைய வேண்டும். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற எச்சரிக்கையோடு வாழ வேண்டும். இப்படி நாம் வாழ்ந்தாதான் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியும். அப்ப எதற்காக இந்த ஆத்மாக்களை ஒன்றிணைத்து ஆத்மாக்களை பரிசுத்தப்படுத்தி ஆத்மாக்களை இரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று ஏன் பிரயாசப்படுகிறார் என்றால், அவர் இரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட இந்த ஆத்மாக்கள் சீரழிந்து போகக்கூடாது என்பதற்காக. சபைகளை அவர் இரத்தம் சிந்தி சம்பாதித்த சபைகள். சபைகள் என்பது சபைக்குள் இருக்கிற ஆத்மாக்களை தான் குறிக்கிறது. கற்களால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல, அவர் ஆள்கை செய்கிற ஆலயத்தை குறிக்கிறது. அவர் ஆள்கை செய்கிற ஆலயம் 3 நாளில் எழுப்புவார் இல்லையா? நாம் பக்தி வைராக்கியத்துக்குள்ளாக பலப்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றவே முடியாது. நாம் ஓடுகிற ஓட்டத்திற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். கற்களால் கட்டப்பட்ட ஆலயத்திலேயே அவர் அவ்வளவு வைராக்கியம் பாராட்டும் பொழுது, அவருடைய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த இந்த ஆத்மாக்கள் தவறும் பொழுது எவ்வளவாய் துக்கப்படுவார், எவ்வளவாய் வேதனைப்படுவார். அதை எண்ணி பார்க்க வேண்டும். தேவனுடைய பிதாவுடைய ஆலயம் தீட்டுப்படக்கூடாது என்று அவர் எவ்வளவு வைராக்கியம் பாராட்டினாரோ, அதே போல நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் பரிசுத்தமாயிருந்து பரிசுத்த ஆவியானவர்களால் நடத்தப்பட்டு அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியங்களும் நாம் செய்யும் பொழுது அதிலே தான் தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போ நாம் செய்கிற அந்த செய்கைக்கு ஏற்ற பலனையும் அவர் கொண்டு வருவார். அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியுள்ள ஒரு பாத்திரமாய் விளங்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இத்தனை பிரயாசப்பட்டார். இவ்வளவு பாடுகளை அவர் அனுபவித்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ பாவத்தினால நாம் பரலோகம் போக முடியாது. அப்போ பரலோகத்திற்கு போக வேண்டுமானால் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அப்போ இந்த பாவ கரை எப்படி கழுவப்படும் என்று பார்த்தோமானால், அவர் அந்த 3 நாளுக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே அவர் எழுந்தார். அதே போல் நாம் எழுந்திருக்க வேண்டுமானால் அவருடைய இரத்தத்தினால் முற்றிலுமாய் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். கரை உள்ளவர்களாய் இராதபடி கரை அற்றவர்களாய் கழுவப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவன் நமக்குள் ஆளுகை செய்வார். அப்போ கடைசி நாட்களுக்கு மீட்கும் நாட்களுக்காக முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய சொற்களின்படி நாம் நடந்தோமானால், செயல்பாட்டின்படி நடந்தோமானால், அவர் உணர்வை கொடுக்கிற அந்த உணர்வின்படி நாம் நடந்தோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே ஒரு மேன்மையை காண முடியும். பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அப்போ அதற்காக தான் அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளினார், முத்திரையாக தந்தருளினார். இப்போ நாம் பெற்றிருக்கிறவர்கள் அதை அர்த்தமுள்ளதாக பாக்கியம் உள்ளதாக நாம் அதை மாற்ற நம் கையில் தான் இருக்கிறது. எனவே இந்த ஆத்மாக்கள் கெட்டு போவது தேவ சித்தமே அல்ல. அதற்காகவே அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி கல்லால் கட்டப்பட்ட ஆலயத்தின் மீது அவர் எவ்வளவு பிரியமாக இருந்தார். பிதாவுனுடைய ஆலயம் அல்லவா, அந்த ஆலயத்திற்குள் கள்ளர் கொகையாய் மாற்றக்கூடாது, வியாபார ஸ்தலமாய் மாற்றக்கூடாது என்று எண்ணினாரோ, அதை காட்டிலும் வைராக்கியமாய் அவர் இதெல்லாம் இடித்து போடுங்கள், இது இல்லை, இந்த காரியத்தினால் நாம் மேன்மை பெற முடியாது, ஆனால் 3 நாளில் நான் திரும்ப கெட்டுவேன் சொன்னது எதை என்று பார்த்தோம்னால், பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்திற்காக எழுப்புவதற்கு தன்னையே ஒப்பு கொடுத்து அவர் சிந்தின அந்த இரத்தமும் 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தது தான். இந்த உயிர்த்தெழுந்தல் வழியாக நான் ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு போவேன் என்பதை உணரும்படியாக அதை செய்து முடித்தார். எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதிலே அவர் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவர் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வசனத்தின் படியாக கல்லான
ஆலயம் கூட தீட்டுப்படக்கூடாது என்று நினைக்கிற அவர், பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிற நம் சரீரமாகிய அவருடைய ஆலயம் கெட்டுப்போகாதபடிக்கு இருப்பதற்காகவே அவர் நம் மீது நோக்கமாயிருக்கிறார். தவறும் பொழுதெல்லாம் ஆவியானவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அது சரியான செவ்வையான வழியில் நடத்துவதற்காக அந்த நல்ல ஆவியை நமக்கு தந்தருளினார் என்பதை உணர்ந்து வாழ்ந்தோமானால் கர்த்தருடைய வழியில் நாம் கைவிடப்படாது இருப்போம். அப்போ தேவன் அதற்காகவே தாமதித்து கொண்டிருக்கிறார், ஆத்மா கெட்டு போகாதபடி இருக்க. எனவே என்னோடு இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் நடுவில் செய்வாராக. நன்றி தகப்பனே, இந்த வாக்கியங்களின்படி எவ்வளவு உண்மையாக, உத்தமமாக, பரிசுத்தமாக, எந்த கரையும் படாத ஒரு ஆத்மாவாக வாழ்வதற்காக எங்களுக்கு கொடுத்த ஜீவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரமாப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறோமாப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய சித்தத்தின்படி வணைந்து எங்களை எடுத்து பயன்படுத்தும். தீங்கான காரியம் ஒன்றும் எங்கள் வாழ்வில் வராதபடி, கர்த்தர் அருவருக்கிற எந்த காரியமும் நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை எச்சரிக்கையாய் வழி நடத்துவேராக. ஆவியானவர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து அப்பா செவ்வையான வழியில் நடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குறைபாடுகளையும் நிறைவாக்கி அப்பா ஒவ்வொருவரையும் சாட்சியை மாற்றுவேராக. வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், குறைப்பட்டவர்கள், கண்ணீர் வடிக்கிறவர்கள், நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிற யாவர் மீதும் தேவன் இறங்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தம் தொனிக்கிற இடமெல்லாம் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. அந்தகார இருளின் ஆதிக்கங்கள் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கப்படுவதாக. பில்லி, சூனியம், ஏவல், அஸ்தக்கிரியர்களுடைய வல்லமைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படட்டும். உம்முடைய சித்தமில்லாத எந்த காரியமும் எந்த ஜனங்களையும் பாதிக்காதபடி என் தேவன் தாமே உம்முடைய ஜீவ வார்த்தையினால் குணப்படுத்தும் என்று நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறப்பா. இந்த வார்த்தை பலனை கொண்டு வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். அற்புத கரம் ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, வழிநடத்துவாராக. தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொலைபேசி எண்கள் மூலமாய் தொடர்பு கொண்டு உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவித்து ஜெபித்துக் கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். காட் பிளஸ்.